தமிழகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய டாக்டர் ராமதாஸ் கட்சியின் இளைஞரணி தலைவர் பொறுப்பிற்கு தனது மகள் காந்திமதியின் மகன் முகுந்தன் பரசுராமனை நியமித்து அறிவித்தார். பேரன் முகுந்தனுக்கு இளைஞரணி தலைவர் பொறுப்பு கொடுத்ததை மேடையிலேயே கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தார். முகுந்தன் கட்சியில் சேர்ந்து 4 மாதங்கள் தான் ஆகிறது, அதற்குள் இளைஞரணி தலைவர் பொறுப்பா, கட்சியில் மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் என மேடையிலேயே எதிர்ப்பை தெரிவித்தார். இதனால் கோபமான ராமதாஸ், நான் தான் கட்சியை உருவாக்கினேன், என் முடிவுக்கு கட்டுப்படாதவர்கள் கட்சிகளிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என அறிவித்தார். இதனால் அங்கு பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இருவரையும் நேரில் அழைத்து கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து வைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக இளைஞரணி தலைவர் முகுந்தன் தான் என அறிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய ராமதாஸ், எனக்கும் அன்புமணிக்கும் இடையே நடந்தது கருத்து வேறுபாடு இல்லை, பொதுவாகவே கட்சிகளின் பொதுக்குழுவில் ஊடக நண்பர்களை அனுமதித்தது இல்லை. பாமக பொதுக்குழு கூட்டத்தில் நடந்தது உட்கட்சி விவகாரம், அது பேசி இப்போது சரியாகிவிட்டது. அன்புமணி இங்கே வந்தார், அவருடன் பேசினோம், மற்றபடி ஒண்ணுமில்லை என்று தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் ஒருவர் இளைஞரணி தலைவர் முகுந்தன் தானா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ராமதாஸ், நான் ஏற்கனவே பொதுக்குழு கூட்டத்தில் அறிவித்தபடி பாமக இளைஞரணி தலைவர் முகுந்தன் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவரை இளைஞரணி தலைவர் பதவிக்கு நியமனம் செய்வது தொடர்பாக நியமனம் கடிதமும் அவரிடம் கொடுத்து விட்டேன் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். அதன் பிறகு இது கட்சி வளர்ச்சியை பாதிக்குமா என மற்றொரு செய்தியாளர்கள் கேட்ட கேள்வி நிலையில் அதற்கு பதில் சொன்ன ராமதாஸ், இது கட்சி வளர்ச்சியை நிச்சயமாக பாதிக்காது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நான் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், என்னை விமர்சனம் செய்யுங்கள் என்றுதான். கோபமாக நான் சொல்லவில்லை. என் மீது தவறு இருந்தது என்றால் நீங்கள் தாராளமாக விமர்சனம் செய்யலாம். தவறு செய்யாத மனிதன் இருக்கலாம், தவறு செய்யாத கட்சிகள் இருக்கலாம். எனவே தவறு என்பது சொன்னால் மட்டும்தான் தெரியும். என் மீது தவறு இருந்தால் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொன்னால்தான் நான் என்னுடைய தவறை திருத்திக் கொள்ள முடியும். ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் அல்லது கட்சியின் நிறுவனர் யாராக இருந்தாலும் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கோபப்படும் வகையில் கேள்வி கேட்டால் அதற்கு அவர்கள் கோபப்படவே கூடாது. எந்த கேள்வியாக இருந்தாலும் சாந்தமாக பதில் சொல்ல வேண்டும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.